ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டுருக்கு. சாண்ட்ராவை வந்துட்டு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் சொன்ன ஒரு காரணத்தினால பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம், வினோத், சபரி எல்லாருமே கமருதீன் வந்து திட்டக்கூடிய விஷயங்கள் வருது. மொத்தோட பார்த்தீங்கன்னா கமருதீன் பண்ணுற விஷயங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கமருதீன் பயங்கரமான ஒரு கேமர், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அவருக்கு எதிராக யார் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள எப்படி உடைக்க முடியும் கேமில், மனசளவில் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதை தான் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அப்பப்போ பண்ணுறாரு. பட் விஜய் பார்வதி ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த பொண்ணோட கேமை எப்படி உடைக்கலாம், அப்போது இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை பண்ணுறாரா, இல்லை உண்மையிலேயே அந்த பொண்ணை லவ் பண்ணுறாருன்றது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உண்மையிலேயே மென்டல் ஆக்கிட்டு இருக்காரு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை ரொம்ப அப்படியே வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போது ஒரு லவ் பண்ணுற ஒரு ஆள் வந்துட்டு நைட் வந்து நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு தோப்புக்காரன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக வந்து பின்னாடியே போய் நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வந்துட்டு அப்படியே பாவமாக மூஞ்சை வச்சுட்டு தனியாக உட்கார மாதிரி இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன எப்படி தோணும் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி மனதளவில் அஃபெக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு கரெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, அடுத்த டார்கெட்டாக சாண்ட்ராவை காயப்படுத்துறாரு, ஃப்ராடுன்றாரு, நீங்கள் வந்துட்டு ஒரு ஓவராக நடிக்காதீங்கன்றாரு. இதெல்லாம் எதுக்காகனா இந்த பிஆர் அப்படி ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ரா வந்து அன்றைக்கி வந்து சபரியையும் இவங்களையும் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் கோவம் வந்துடுச்சு. அப்போ சபரிக்கும் கோவம் வந்திருக்கணும். ஏன் சபரி பண்ணல? இதுதான் சபரியோட கேரக்டர் காமிக்குது. சபரி இங்கே வந்து எப்படி கம்முறதுக்கு மேலே வராரு அப்படின்னா அந்த கேரக்டரில் வராரு, புரியுதுங்களா? இங்கே எல்லாமே வந்து அந்த கேரக்டர் தான் பேசப்படுது. இப்போ அவ்வளோ தூரம் பேசினோன்னே அவங்க அழுதுட்டு போயிட்டாங்க. இவர் அதை நியாயப்படுத்துறதுக்கு திரும்பி வராரு. வந்துட்டு சாரி அக்கா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அக்செப்ட் பண்ண நினைக்கிறார். இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்த விஷயங்கள் அவங்க அழுதுட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்லுவீங்களா? இன்னும் நிறைய அவ்வளோ விஷயங்கள் ட்ரிகர் பண்ணாமல் பேசிட்டு இங்கே வந்து சாரி கிட்ட எப்படி உடனே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்றாரு, அப்படியே காதை போத்திட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்போது விக்ரம் இந்த சூப்பராக சொன்னார். கமருதீன் நீங்கள் வந்து இந்த பக்கெட் எட்டு வச்சதெல்லாம் வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. எங்களுக்கெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல் அதாவது நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. நாங்கள் சொல்லாத காரணத்தினால அது வந்து கரெக்டுன்னு ஆகாது. அவங்களுக்கு இருக்கிற கோவம் எங்களுக்குமே இருக்குது. எங்கே நாங்கள் சொன்னால் நீங்கள் ட்ரிகர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம் அப்படின் போது இந்த பக்கம் போய் செம்மையாக அழுகுறாங்க சாண்ட்ரா. சபரி அழகாக சொன்னார், நீ அதாவது உன்னை வந்து எனக்கு வந்து பிடிக்காது தான், அது இல்லைன்னு சொல்ல, ஆனால் உனக்கு தெரியும் நீ ஃப்ராடாக இல்லையான்றது. அதேமாதிரி நீ கோழி முட்டி தான் அவங்களுக்கு வந்து சண்டை வந்துச்சா இல்லையான்றது உனக்கு தெரியும். நீ ஏன் வந்து அவங்கள வந்து சர்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற? உனக்கு தெரியாதா? நீ அதெல்லாம் அவங்க உன்னை உடைக்க வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, நீ உடையாத அப்படின்ற மாதிரி பேசினார். இன்னொரு பக்கம் சூப்பராக வினோத் கலாச்சார் செம்மையானுச்சு. என்னென்னா, ஏண்டா நீ ஃப்ராடுன்னு பேசுவா, அவங்களை என்னென்னமோ பேசி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற மாதிரி பண்ணுவேன். வந்து இங்கே வந்து சாரி கேட்டால் உன்னை வந்து அக்செப்ட் பண்ணமா? முதல்ல அவங்க அக்கான்னு கூப்பிடான்னு சொன்னாங்களே, நீ எதுக்கு நான் அக்கான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு கலாச்சார். அதேமாதிரி இப்போ நான் வந்து இப்போ வந்து உங்களை வந்து ஃப்ராடுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லோரும் கேட்குறாரு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி கேட்டுட்டு கடைசியில் பின்னாடி இப்போ என்ன சொல்லுவா தெரியுங்களா, உன்னை அங்கே வந்து எல்லாரும் திட்டிருப்பாங்க, நான் தான் உன்னை சேவ் பண்ண, ஒழுங்காக இருந்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு நட்புக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு போயிடுவார். என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் வந்துட்டு இப்போ வந்து அவரோட கேம் உண்மையிலேயே பார்க்க போனால் நல்லாவே இல்லை, மட்டமாக இருக்குது. ஒரே இதுக்கு ஒரு வழி என்னன்னா, விஜய் பார்த்துக்கிட்டு பேசியிருக்க ஒரு சாரி கேட்டு சைலண்ட்டாக போயிருக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சாரி கேட்ட மாதிரி கேட்டுட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனை கறந்துக்கிட்டு இப்போ அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ வந்து திருப்புறாரு. இப்போ என்ன ஆகுனா, ஒரு பக்கம் அவர் திருப்புறாங்கன்ற ஒரு விஷயம் போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா விஜய் பார்வதியில் தான் இந்த பிரச்சனை. இவங்க ஏன் பேசுனாங்க இப்படி தான் வரும். விஜய் பார்வதியா பேசுனது அவரு கூட வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும்? இது அங்கே வராது. இதுதான் வந்து இங்கே வந்து கமருதோட கேம் முன்னாடியே இருக்குது. அதனால தான் சாண்ட்ரா அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவன் வந்துட்டு 2 பொண்ணுக்கிட்டேயும் வந்து கேம் ஆடுறான், ஆனால் வெளியில் வந்து இந்த 2 பொண்ணுங்க தான் வந்து பிரச்சனை வாங்குதே தவிர இவர் வாங்க மாட்டாருன்னு. அதே தான் போத்துன்னு சொன்னாப்புல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.